வணக்கம். மெட்ரா சைக்கோட் ரெக்ரூட்மெண்ட் அதாவது மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்புக்கு தொடர்ச்சியாக நம்ம காணொளிகள் பார்த்துட்டு வரோம். ஸ்டடி மெட்டீரியல் அடிப்படையில் அந்த அடிப்படையில் தான் இன்றைய காணொளியும் இருக்க போகுது. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவரா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். உலகத்திலே தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுனா மலேசியா. உலகத்திலேயே தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. இந்தியாவின் கண் பார்வையற்ற முதல் ஐஏஎஸ் அதிகாரி யாருன்னா பிரஞ்சல் பாட்டீல். இந்தியாவில் கண் பார்வையற்ற முதல் ஐஏஎஸ் அதிகாரி பிரஞ்சால் பட்டீல். முதல் தமிழ் நாளிதழ் சுதேசிமித்திரன் டேஸ் என்பவரால் தொடங்கப்பட்டது. ஜி சுப்பிரமணிய ஐயர். முதல் தமிழ் நாளிதழ் ஜி சுப்பிரமணிய ஐயர் என்பவரால் தொடங்கப்பட்டது. முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்ற மாநிலம் குஜராத். முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்ற மாநிலம் குஜராத். தென்னிந்தியாவின் முதல் ரயில் பாதை எது? தென்னிந்தியாவின் முதல் ரயில் பாதை எது? அதுனா ராயபுரம் முதல் வலஜார்பேட்டை வரை. தென்னிந்தியாவின் முதல் ரயில் பாதை எதுனா ராயபுரம் முதல் வலஜார்பேட்டை வரை. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார். சிந்து மக்கள் முதலில் கண்டுபிடித்த உலோகம் எது? சிந்து மக்கள் முதலில் கண்டுபிடித்த உலோகம் எது அப்படின்னா வெள்ளி. சிந்து மக்கள் முதலில் கண்டுபிடித்த உலோகம் எது? வெள்ளி. த ஃபர்ஸ்ட் அது 5 இயர் பிளான் எப்போ தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951. ஸோ நம்ம மேலே பார்த்தது எல்லாமே முந்தைய கோர்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள். எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். அது என்ன அப்படின்னா முதல் என்ற வார்த்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல் ரயில் பாதை, முதல் சட்ட அமைச்சர், முதல் பெண் மருத்துவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா முதலில் கண்டுபிடித்த உலோகம், அப்புறம் முதல் 5 ஆண்டு திட்டம். ஸோ இந்த என்டையர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் தமிழ் நாளிதழ் சுதேசிமித்திரன், அதை தோற்றுவித்தவர் தான் ஜி சுப்பிரமணியர். அப்போ முதல் கண் பார்வையற்ற ஐஏஎஸ் அதிகாரி. அது உலகத்திலே தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அப்போ எல்லா கொஸ்டின்களையும் நம்ம ஒரு ஒரு ஆராய்ச்சியே பண்ணுன்னு சொன்னீங்களேன். பார்த்தீங்கன்னா முதல்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அந்த முதல்ங்கிற வார்த்தை அடிப்படையில் தான் இன்றைய ஸ்டடி மெட்டீரியல் காணொலி இருக்க போது. இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அந்த அடிப்படையில் நம்ம தமிழில் 6லேருந்து 12 வரைக்கும் தமிழ் புக்கில் எங்கெங்கெல்லாம் முதல் வார்த்தை இருக்கோ அதையெல்லாம் தேடி தொகுத்து இந்த காணொலி பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர், எல்லாருக்கும் தெரியும். தமிழகத்தில் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் வே ராமலிங்கனார். முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் அவங்க தான். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அப்போ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முத்துலட்சுமி ரெட்டி இவ்வளோ முதல் அந்த அடைமொழிக்கு சொந்தக்காரங்க. இந்தியாவில் முதல் திருநங்கை காவல் ஆய்வாளர் என்ற பெருமை பெற்றவர் பிரித்திகா யாசினி. இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் ஆய்வாளர் என்ற பெருமை பெற்றவர் பிரித்திகா யாசினி. மகாசேசை விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர். மகாசேசை விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் யாருன்னா MS சுப்புலட்சுமி. இந்திய திருநாட்டின் முதல் பெண் ஆசிரியர்னா சாவித்ரிபாய் பூலே. ஸோ இந்திய திருநாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா சாவித்ரிபாய் பூலே. மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யாருன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். மதுரையில் முதல் பட்டதாரி பெண் யாருன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இஸ்ரோவின் தலைவராக பதவியேற்ற முதல் தலைவர். ஸோ இஸ்ரோவின் தலைவராக பதவியேற்ற முதல் தமிழர் யாருன்னா சிவன் தான். சரிங்களா? கடந்த ஆண்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சோம்நாத் அவர்கள் இருக்கிறாங்க. ஐநா சபையின் முதல் பெண் தலைவர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட்.
சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். தமிழில் முதல் சதுர அகராதியை எழுதியவர் வீரமா முனிவர். தமிழில் முதல் சதுர அகராதி எழுதியவர் வீரமா முனிவர். 2015ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யாருன்னா வளர்மதி. 2015ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் வளர்மதி. கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் கூறியவர் பார்த்தீங்கன்னா ஜான் வீலர். அது பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க. பிளாக் ஹோல் என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் கூறியவர் ஜான் வீலர். முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் சரிங்களா? தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட நூல் பார்த்தீங்கன்னா காற்றிலா. காற்றிலா என்னும் நூல் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1554. பால சரஸ்வதி 7 வயதாக இருக்கும்போது முதன்மொழி நடனம் அரங்கேற்றிய இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று செய்திகளை திட்டி எழுதியவர் பார்த்தீங்கன்னா கதை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். சரிங்களா? திருவள்ளுவர் பேரில் முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1983. திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1983 செப்டம்பர். திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த நிறுவனத்தால் வெளியிடப்பட்டதுன்னா டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ். டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க வெளியிட்டாங்க. தேனாம்பேட்டையில் உள்ள அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி எதுனா திருவள்ளுவர் கணினி. இந்தியா காற்றாலை உற்பத்தியின் தமிழகத்தின் இடம் பார்த்தீங்கன்னா முதலிடம். சரிங்களா? ஸோ இந்தியாவிலே காற்றாலை உற்பத்தியில் முதலிடமாக இருக்கிறது தமிழகம் தான். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எதுனா புயலிலே ஒரு தோணி. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எதுனா புயலிலே ஒரு தோணி. கண்ணதாசின் முதல் பாடல் எதுனா கலங்காதிரு மனமே 1949ஆம் ஆண்டு. தமிழில் முதல் அகராதி எதுனா சதுர அகராதி. அதை எழுதியவர் பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர். மணிமேகலையின் முதல் கதை பார்த்தீங்கன்னா விலாவரை கதை. மணிமேகலையின் முதல் கதை விலாவரை கதை. இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா பல்லாவரத்தில். இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா பல்லாவரம். கிபி 1862ஆம் ஆண்டு பல்லாவரத்தில் யாரால் முதல் கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ராபர்ட் ப்ரூஸ்வுட். சரிங்களா? செஸ்டர் கால்சன் எதனை கொண்டு முதல் ஒளிப்பகடியை எடுத்தார்? கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு. அது ஒளிப்படினா ஜெராக்ஸ். ஜெராக்ஸ் கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா செஸ்டர் கால்சன். எதனை கொண்டு முதல் ஒளிப்படியை எடுத்தார்னா கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு. தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூலுக்கு முதலாக அமைந்தது தொல்காப்பியம். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னா ஆரியப்பட்டா. ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகள் எந்த ஆண்டு முதல் செயற்கைக்கோள்களை ஏவியுள்ளன அப்படின்னா 1957. 2012ஆம் ஆண்டு உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் ரிசார்ட்-1 திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றியவர் வளர்மதி. ஸோ இவங்களுக்கு தான் அப்துல் கலாம் விருது 2015ஆம் ஆண்டு முதல் பெற்ற அறிவியல் அறிஞர். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்கு உரியது திருவனந்தபுரம் சென்ட்ரல் லைப்ரரி. சரிங்களா? இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் பெருமைக்குரிய திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் சென்ட்ரல் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், முதல் என்ற வார்த்தையை பேஸ் பண்ணி தான் எல்லா நம்ம ஒன்லைனரும் எடுத்திருக்கோம். சரிங்களா? இது கண்டிப்பாக 2 அல்லது 3 கொஸ்டின்ஸ் வருகின்ற கோர்ட் எக்ஸாமுக்கோ டிஎன்பிசி குரூப்புக்கோ கேட்கலாங்க. விருத்தப்பாக்களால் எழுதப்பட்ட முதல் காப்பியம் எதுன்னா விருத்தப்பாக்களால் எழுதப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா திருப்பூர். அச்சில் வெளிவந்த அம்பேத்கர் முதல் நூல் எது அப்படின்னா இந்தியாவில் சாதிகளின் தோற்றம் வளர்ச்சியும். அச்சில் வெளிவந்த அம்பேத்கர் எழுதிய முதல் நூல் எதுனா இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற இடம் 1930. சரிங்களா? லண்டனில் நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1930. அம்பேத்கருடன் இணைந்து முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழர் யாருன்னா ராவ் பகதூர் திவான் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். ஓகேங்களா? மனிதனின் முதல் இருப்பிடம் எது அப்படின்னா காடு. தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். நாளையர் திவ்ய பிரபந்தத்தை முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கையாழ்வார்.
4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். உலகின் முதல் விஞ்ஞானிகள் உலகில் முதல் விஞ்ஞானிகள் என்று யாரை அப்துல் கலாம் குறிப்பிடுகிறார்னா குழந்தைகள். இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தவர் சர் சி.வி. ராமன். இந்தியாவில் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தவர் சர் சி.வி. ராமன். நியூரான் முதல் உண்மையான சித்திரத்தை பிரசுரித்தவர் ஆட்டோ டியடர்ஸ். தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கம் எழில் என்ற தலைப்பில் எங்கு நடைபெற்றது? திருச்சி வானொலி நிலையத்தில். தமிழில் எழுதப்பட்ட முதல் தர்க்க நூல் எது அப்படின்னா நீலகேசி. முதல் மரபணு பொறியியல் தொழில்நுட்ப செயற்கை மனித இன்சுலின் 1977 டேஸை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. பாக்டீரியா. தம் முதல் படத்திற்கே தேசிய விருது பெற்ற இசை அமைப்பாளர் யார்னா ஏ.ஆர். ரகுமான். கோல்டன் குளோப் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்னா ஏ.ஆர். ரகுமான். தமிழில் எழுதப்பட்ட முதல் 2 காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல் எது அப்படின்னா மனோன்மணியம். முதல் பன்னாட்டு சாலை அமைப்பு எங்கு நடைபெற்றது? பாரிஸ் நகரில் 1909ஆம் ஆண்டு நடைபெற்றது. சென்னை மாகாணத்தின் முதல் தலைவர் யார்னா எலியோல். ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையான பள்ளி 1715 உருவான புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி. இந்தோ சாரசனி கட்டடக்கலையின் 1700 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் எதுனா சேப்பாக்கம் அரண்மனை. இந்தோ சாரசனி கட்டடக்கலையில் 1760 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் சேப்பாக்கம் அரண்மனை. இந்தியாவின் முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம். 1856 தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் அது சவுத்தில் எதுனா ராயபுரம். ஸோ நம்ம முதல் முதல் ரைட் பாதை எது வரைக்கும் பார்த்தோம்னா ராயபுரத்துலேருந்து வலஜார்பேட்டை வரைக்கும் பார்த்தோம். அப்போ முதல் தென்னிந்தியாவில் ரயில்வே ஸ்டேஷன் எதுனா ராயபுரம். ஹிட்லரை விமர்சித்து வந்த முதல் படம் தி கிரேட் டிக்டேட்டர். மயிலை சீனி வெங்கடாசாமி முதல் நூல் கிறித்தவும் தமிழும். கவின் கலைகள் குறித்து வெளிவந்த முதல் நூலுனா தமிழ் வளர்த்த அழகு கலைகள். ரச்சனிய யாத்திரிகை முதல் பதிப்பாக எந்த ஆண்டு வெளியிடப்பட்டனா 1894ஆம் ஆண்டு மே திங்கள். நண்பர்களே, இப்போ நம்ம 6 to 12 முதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி என்னென்னலாம் கொஸ்டின் கேட்பாங்க அடிப்படையில் தொகுத்து ஒட்டுமொத்தமாக இதை ஸ்டடி மெட்டீரியலாக கொடுத்துருக்கோம். போட்டித் தேர்வு குறிப்பாக கோர்ட் எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதிலேருந்து குறைந்தது 2 மதிப்பெண் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்பலாம். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டடி மெட்டீரியல் உருவாக்கியிருக்கோம். இதே போல் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம ஸ்பெசிஃபிக்காக கோர்ட் எக்ஸாமுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த அடிப்படையில் தான் இந்த கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணுறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா ரிசர்ச் பண்ணி எந்தெந்த வேர்டுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் தான் நம்ம காணொலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த காணொலி உங்களுக்கு மிகுந்த பலனை தருதும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் அவங்களுக்கு தேவைப்படுத்தினா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸோட இந்த மாதிரி பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே வாட்ஸ்அப் சாட் பண்ணி நீங்கள் கோர்ட் எக்ஸாம், ரீடர் எக்ஸாமினர், வாட்ச்மேன், மசால்ஜி, இரவு காவலர் போன்ற பணிகளுக்கு நீங்கள் படிக்கலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.